உலக செஸ் சாம்பியன் குகேஷ் தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் குகேஷுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். மிக இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று தாயகம் திரும்பியிருக்கக்கூடிய செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த உற்சாக வரவேற்பு சம்பந்தமாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது அவர் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தடைந்திருக்கிறார். அவருக்கு தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடங்கி நடைபெற்ற இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வந்த குகேஷ் 14வது சுற்றிலும் 7.5 புள்ளிகளை பெற்று உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றினார். மிக இளம் வயதில், அதாவது 18 வயதில் 2வது உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை அவர் வென்றிருக்கிறார். அவரது சாதனை உலகமே இட்டு நோக்கி அனைவருமே அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். குறிப்பாக பிரதமர் மோடி உட்பட தமிழ்நாடு முதலமைச்சருடைய அனைவருமே அவரது சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தனர். தற்போது உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று இன்று நாடு திரும்பியிருக்கிற தாயகம் திரும்பிய அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்படுகிறது. மாணவர்கள், ரசிகர்கள் என அனைவருமே அந்த விமான நிலையத்தில் ஒன்று கூடி அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகின்றனர். மிக இளம் வயதில், அதாவது 18 வயதில் இந்த சாதனையை அவர் படித்திருக்கிறார். சிங்கப்பூரில் கடந்த மாதம் 25ஆம் தேதி இந்த செஸ் தொடங்கியது. 14 சுற்றுகள் கொண்ட இந்த தொடரில் முதல் சுற்றிலிருந்தே ஒரு சில போட்டிகளில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். அதன் பிறகாக 4வது சுற்றிலிருந்து 7வது சுற்று வரை டிராவில் ஆட்டம் முடிந்தது. அதன் பிறகாக நடைபெற்ற அந்த 11வது சுற்றில் அபார வெற்றியை டிங்லரனை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருந்தார். அதன் பிறகாக நடந்த 12வது சுற்றிலும் டிங்லரின் வெற்றி பெற்று குகேஷுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார். இருந்த போதிலும் 13வது சுற்றில் மனம் தளராத குகேஷ் கடுமையாக போராடி இறுதி நேரத்தில் அந்த ஆட்டத்தை டிரா செய்திருந்தார். இதன் மூலமாக 13வது சுற்றில் இருவருமே, அதாவது டிங்லரி மற்றும் குகேஷ் இருவருமே 6.5, 6.5 என சமநிலையில் இருந்தனர். 14வது சுற்றில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இந்த போட்டி மிக கடுமையாக இருந்தது. 14வது சுற்று பொறுத்தவரை நடப்பு சாம்பியனான, அது போன வருடம் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற டிங்லரனை வீழ்த்துவது மிகவும் கடினம் என செஸ் விமர்சகர்கள் பலரும் தெரிவித்திருந்தனர். அந்த விமர்சனத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கி செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை குகேஷ் வென்றிருந்தார். 14வது சுற்றை பொறுத்தவரை அந்த சுற்று தொடக்கத்திலிருந்தே கடுமையான போட்டியாக இருந்தது. நடப்பு சாம்பியன் டிங்லரின் கடுமையான சவால் நிறைந்த போட்டியை குகேஷ் கழித்திருந்தார். 55 மூவ் வரை, அதாவது 55வது நகர்த்தல் வரை போட்டி மிகவும் கடுமையாக சென்றது. ரசிகர்கள், போட்டியை பார்த்தவர்கள் அனைவருமே அந்த போட்டி டிராவில் முடிந்துவிடும். அதன் பிறகாக அடுத்த நாள் ரேபிட் சுற்று நடக்கும். அதில் தான் வெற்றி பெறுவார் குகேஷ். அதில் வெற்றி பெறவில்லை என்றால் டிங்லரின் தான் உலக சாம்பியன் பட்டம் வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 14வது சுற்றிலேயே டிங்லரனை வீழ்த்தி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை குகேஷ் வென்றார். 14வது சுற்றை பொறுத்தவரை அந்த சுற்றில் 55வது நகரில் டிங்லரின் செய்த சிறிய தவறின் காரணமாக குகேஷுக்கு உலக சாம்பியன்ஷிப் பட்டம் சென்றது. 10 சுற்று ஆட்ட முடிவில் 5-5 என இரு வீரர்களும் சம புள்ளிகள் பெற்றிருந்த நிலையில் 11வது சுற்று போட்டியில் குகேஷ் வெற்றி பெற்றார். தற்போது உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று நாடு திரும்பியிருக்கக்கூடிய குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன்.